சார் இந்த இந்த காதல் கீதல்னு பொண்ணு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கு சார். பாத்ரூமுக்குள்ளார போய் உட்காந்தாலும் 1 மணி நேரம் வரமாட்டேன்றா. செல்ஃபோன் எடுத்துட்டு 24 ஹவர்ஸ் அதிலேயே தான் இருக்கிறா. போனோம்னா செல்ஃபோனை தூக்கி போட்டுறா, ஆஃப் பண்ணி வச்சிட்றா, பாஸ்வேர்டு போய் இப்படிலாம் இருக்கவே மாட்டா சார் என் பொண்ணு. பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கிறா. இது மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறா. சொன்னோம்னா சண்டைக்கு வரா, எடுத்தெறிஞ்சு பேசுகிறா. நாளைக்கு யாராவது தப்பாக சொல்லிடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது சார். நானும் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டேன். ஆனால் என் பாப்பா கேட்குற மாதிரி காணோம். இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா சார் அப்படின்னா நிச்சயமாக பண்ணலாங்க. ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். வராகி கோயில் இருக்குது தெரியுமா? வராகி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். அந்த அம்மாட்ட நேராக போயிருங்க. போகும்போது என்ன பண்ணி போடுறீங்க, மாதுளம்பழம் இருக்குல்ல, மாதுளம்பழம் முத்துக்கள்னு சொல்லுவாங்க. மாதுளம்பழத்தை உடைச்சிங்கன்னா உள்ள முத்துக்கள் இருக்கும். அதில் ஒரு 27 மட்டும் எடுத்துக்கோங்க. 27 எடுத்துகிட்டு பாப்பா துணி இருக்குது இல்லை, பாப்பாவுடைய துணியில் அந்த 27 மாதுளை முத்தை போட்டு நல்லா முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு ஒரு வெண்பூசணிக்காய் வாங்கிட்டு போயிடணும். வெண்பூசணிக்காய் வாங்கிட்டு போயிட்டு நல்லா குழி பண்ணி, அதாவது அந்த வெண்பூசணிக்காய் வந்து 2ஆக வெட்டக்கூடாது. இந்த வெண்பூசணிக்காய் எப்படி இருக்குன்னா இங்கே மேலே குழி பண்ணிடணும். மேலே குழி பண்ணிவிட்டு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அந்த பாப்பா துணியில் போட்டு மாதுளை முடிச்சு போட்டு வச்சுருக்கீங்களா, அதை அப்படியே அதில் போட்டு ஊற விட்டுட்டு பிரார்த்தனை பண்ணணும். பாப்பா பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அவளுக்கு இருக்கக்கூடிய தீய பழக்கம் விலகணும், அவளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகணும், அவளுக்கு இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் விலகி போகணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றிட்டு மனமுருகி வராகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அம்மா, என் பொண்ணு வாழ்க்கையை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவளை வந்து சமூகத்தில் நல்ல நிலைமையில் கொண்டுட்டு வரதும் அவளை கெடுக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. என்னால் எதுவும் முடியல, அதனால் என் ரூபத்திலிருந்து நீ தான் அவளை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு வந்துடுங்க. அந்த பொண்ணு காதல் பண்ணிட்டு இருந்த பையனுக்கும் அந்த பிள்ளைக்கும் சண்டை வந்துடும். அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அவன் வேண்டாங்கிற எண்ணத்தை அந்த தாயார் உருவாக்கி கொடுத்துருவாங்க. மனமுருகி வேண்டி ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக, ஏன்னா கெட்ட பேர் வருதுன்னா அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை இல்லையா, அதுக்காக இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த பெண் வந்து மனம் திருந்தி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கேட்டு கட்டுப்பட்டு நடப்பாங்க. வராகி தாயாருக்கும் மாதுளை முத்துக்களுக்கும் அவ்வளோ பெரிய சம்பந்தங்கள் உண்டு. செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக பலன் உண்டு.